நான் கூர்க் பற்றி ஒரு வீடியோ முன்னதாக செய்திருந்தேன். இது அந்த வீடியோவின் 2ஆம் பகுதியாகும். முதல் வீடியோவின் கருத்தாக பலரும் இதை பற்றி மேலும் அறிய வேண்டும் என்று கூறியிருந்தனர். பின்னர் பலர் கூறினர், இந்த கூர்கீஸ் அவர்கள் பீப் சாப்பிட மாட்டார்கள், இந்து பழக்கத்தின் ஒரு பகுதியாகும் என்று. அது தவறானது. ஏனெனில் பீப் சாப்பிடும் கூர்கீஸ் உள்ளன. ஏனெனில் நான் அவர்களுடன் பீப் சாப்பிட்டேன். பின்னர் நீங்கள் பீப் சாப்பிட மாட்டீர்கள் என்று கூறுவது எப்படி? அவர்கள் இந்த பசுவை, சிலர் அதை ஒரு புனிதமான விலங்காக காண்கிறார்கள். அது உண்மையாகும். ஏனெனில் அவர்கள் பீப் எல்லாம் சாப்பிடத் தொடங்கியது பிரிட்டிஷ் காரணமாகவே. பிரிட்டிஷ் பீப் சாப்பிடுவார்கள். அதன் ஒரு பகுதியாக பீப் மிகவும் ருசியானது. ஏனெனில் அவர்கள் செய்யும் எந்த ஒரு விழாவிலும் பீப் கிடையாது. விழாவில் எல்லாம் பரிமாறுவது பன்றியாம், பாட்டி கறி என்ற நிகழ்வாகும். ஆனால் மற்றவற்றில் அவர்கள் பீப் சாப்பிடுவார்கள். பின்னர் அவர்கள் இந்த பசுவை விரும்புவதின் காரணம் அது பால் கொடுக்கும். பின்னர் ஒரு காலத்தில் அதன் செம்மறியாடு மூலம்தான் அவர்கள் இந்த காபி தோட்டத்தை கையாழ்ந்தனர். அதற்காக ஒரு மரியாதை மட்டுமல்லாமல் நீங்கள் கூறும் அனைத்தும் அடிப்படையில் எழுதிய கருத்து எல்லாம் பொல்லாப்பு. பின்னர் இன்னொரு விஷயம், நீங்கள் கூர்க் செல்லுமாறு இருந்தால் அது காட்டுப்பகுதி அல்லவா? அப்போது இந்த பசுவை விட இந்து சமூகத்திற்கு மிகவும் தெய்வீகமான விலங்கு இந்த குரங்கு. நீங்கள் அங்கே எங்கு இருந்தாலும் ஒரே குரங்கை காட்ட முடியுமா? இந்த கூர்க் தானே சுட்டுவிடும். ஏன்? நீங்கள் இந்து நம்பிக்கையில் எளிமையான அனுமானுடன் ஒப்பிடப்படுகிறது. எதற்காக சுட்டுவிடுகிறது? ஏனெனில் அதுவே அந்த வேளாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் காபி தோட்டம் வந்து அதை பிடுங்கி சாப்பிடுகிறது. அதனால தான் அதை சுட்டு விடுகிறார். அதை பற்றி மேலும் கூறுவதில்லை. ஏனெனில் அது இந்தியாவின் விலங்கு சட்டத்துக்கு எதிராக இருக்கும். அது தவறு என்று கூறுகிறார். இப்போது இதனுடன் தொடர்புடைய கூர்க் காஃபி மிகவும் பிரபலமானது. ஏனெனில் கூர்க் காபி இந்தியாவின் 33% சந்தை உள்ளது. கூர்க் என்றால் இந்திய காபியின் தலைநகரமாக கருதப்படுகிறது. 33% கூர்க் காஃபி இந்திய சந்தைக்கு செல்கிறது. கூர்க் காஃபிக்கு பெரிய சிறப்பம்சம் உள்ளது. அதனுடன் தொடர்புடைய இந்த காஃபியின் வரலாறு அறியப்பட்டு வந்துள்ளது. இதன் வரலாறும் சுவாரஸ்யமானது. அதாவது பாபா புகான் என்று அழைக்கப்படும் ஒரு ஆள் 17வது நூற்றாண்டில் அவர் ஒரு சூஃபி சதுக்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் மற்றொரு பிரிவாகிய சூஃபி சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தார். அவர் மக்காவில் ஹஜ்ஜிற்கு சென்றார். திரும்பிய வழி ஏமன் வழியாக இருக்கிறது. ஏமனில் வந்து 7 காஃபி விதைகளை கடத்தினார் என்று கூறப்படுகிறது. அவர்கள் காப்பி விதைகளை எங்கும் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என்று காரணம். ஆனால் அவர் அவர்களுக்கு தெரியாமல் இங்கு கொண்டு வந்து சிக்கமங்களூரில் வளர்த்தார். இறுதியில் அது கூர்கிற்கு வந்தது. அப்போது கர்நாடகத்தின் மற்ற மாவட்டங்கள், நகரங்களுக்கு மிகுந்த வருமானத்தை அளிக்கின்றது இந்த கூர்க் என்று கூறப்படுகிறது. காரணம், காஃபி தோட்டம் மற்றும் மற்றொரு முக்கியமான புள்ளி உள்ளது. அங்கு மிகவும் அதிகமாக காஃபி தோட்டத்தில் வேலை செய்யும் ஆசாமியர். இப்போது ஆசாமியர் அங்கு மிகுந்த வேலை வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு தெரியும், ஆசாமியர் என்று கூறப்படும் சமூகம், அவர்கள் மிகுந்த வேலை செய்யும் வேலை தேயிலா. ஏனெனில் ஆசாம தேயிலா நீங்கள் கேட்கலாம். அவர்கள் காபி தோட்டத்தில் வேலை செய்ய விரைவாக முடியும். ஒவ்வொரு மாதமும் 3.5 கோடி ரூபாய் வைத்தது கோடக் பகுதியிலிருந்து ஆசாமிற்கு ஒவ்வொரு மாதமும் செல்கின்றது. அங்கே அவர்களின் பெற்றோர்களுக்கும் மனைவிக்கும் குடும்பத்திற்கும். இப்போது கூர்கீஸுக்கு மிகுந்த ஆர்வமான நிகழ்வு உள்ளது. அவர்களுக்கு மிகுந்த இனிமையான விளையாட்டு உள்ளது. இதை மலையாளிகள் அறிந்திருக்க வேண்டும். இந்த நிகழ்வு என்ன என்பதை, இந்த விளையாட்டு என்பது அவர்களின் முக்கியமான விஷயம். வீட்டிற்கு யாராவது வருமானால், அவர்களின் வீடு இருந்தால் வீட்டின் உள்ளே புனிதமான ஒரு அறை உள்ளது. அதாவது அதை புனிதமாக காண்பார்கள். ஏனெனில் ஒரு பார்வையாளர் வந்து மிகவும் தங்கும் முறையில் அதற்கு புனித அறை என்று அதற்கு பெயரிடுவார்கள். அவர்களை வரவேற்க அவர்களின் கோபியில் முதலில் கொடுப்பார்கள். அது ஒரு ருசியான மிகுந்த விருப்பமாக இருக்கும். அந்த அறையை புனிதமாக வைத்திருப்பார்கள். பிறகு இந்தியாவில் ஹோம் ஸ்டே தலைநகராக கூர்க் மாறியதன் காரணம் அவர்களின் இந்த விளையாட்டு. நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்தியாவின் ஹோம் ஸ்டே தலைநகரம் கூர்க். ஏனெனில் அவர்களின் குணம் அவ்வாறு மாற்றியது. மற்றொரு வியாபாரம் உள்ளது. அவர்கள் மிகவும் கடின உழைப்பாளர்கள், உண்மையில் வேளாண் விவசாயிகள். பலரும் வந்து இங்கு பெண்கள் சாடி அணிந்திருக்கும் தனிப்பட்ட முறையை கேட்டார்கள். அதன் விஷயம் உங்களுக்கு தெரியும். அந்த முறையில் பெண்கள் சாடி அணியிறது என்ன? அது அவர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதாவது ஒரு பெண் வேலைக்கு செல்லும் போது அது கவிஜிய தோட்டமோ மற்ற வேலையோ
உடல் பகுதி காணாத முறையில் அதற்காக அவர்கள் இதனை சாடி அணிகின்றனர். அப்பொழுது உடல் வெளியே தெரியாமல் இருக்கும் முறையில் இதனை உருவாக்கிய சாடியின் மரபு. அதாவது இது கூறப்படும் மார்பு வெளியில் காணாமல் இருப்பதற்காக அவர்கள் சாடியில் இப்படி ஒரு முறையை கொண்டு வந்தது. அது பின்னர் அது மரபு சாடியாக மாற்றியது. அவர்களின் திருமணம் சுமார் 3 நாட்கள், அதாவது கூர்க்கல் மரபு. அதில் முக்கியமானது பன்றிக்கறி, அதாவது பன்றிக்கறி. நாம் கூறப்படும் நமது நாட்டில் பன்றி என்றே கூறப்படும். அதற்கு பாண்டிக்கறி எனப்படும். அவ்விடத்து சிறப்பு நமது குடம்புலி மற்ற எங்கள் மீன் போன்றவை. அவ்வாறு எடுக்கப்பட்டது வைத்து அவர்கள் பன்றிக்கறியை உருவாக்குகின்றனர். அதை எவ்வளவு உணவாக சாப்பிட்டாலும் அது வைத்துக்கொண்டால் எவ்வளவு நமக்கு விருப்பம் மாறாது. பின்னர் இந்த பன்றியுடன் தொடர்புடையது இந்த கூர்க் மக்கள் மிகுந்த பன்றி சாப்பிடுகின்றனர் என்று கூறப்படும் முக்கியமான காரணம், அவர்கள் உண்மையில் போர் வீரர்கள். அவர்கள் இந்த காடுகளில் வேட்டைக்கு செல்வார்கள். வேட்டைக்கு செல்வது போது அவர்கள் பன்றி கிடைத்தால் அவ்விடத்திலேயே அதை கொன்று கறி உண்டு அவ்விடத்திலேயே உண்பார்கள். அது பின்னர் அவர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாய் மாறியது. மேலும் வேறுவிதமாக இது ஒரு சுவையான உணவாகவே இருந்தது மற்றும் அந்த விடத்தின் காலநிலை அதற்குரியது. பன்றி என்று கூறப்படும் இறைச்சி அங்கே மிகவும் பிரபலமாய் மாறியது. அவர்கள் எந்த விழாவில் இருந்தாலும் பன்றியுடன் தொடர்புடைய நிகழ்வு இருக்கும். அது மிகவும் பிரபலமாக உள்ளது. அதனால்தான் பன்றிக்கறிக்கு அங்கே இதனைப் போல் முக்கியத்துவம் கிடைத்தது. இப்போது வேறு ஒரு நிகழ்வு உள்ளது. அவர்களின் நகை சிறப்பு. அங்கு பெண்கள் செய்துள்ள தனிப்பட்ட நகைகள். ஏனெனில் அவர்கள் மரபு ரீதியான நகையை உருவாக்கியுள்ளனர். இதெல்லாம் இங்கே மாறும்போது என்ன கூர்கீஸின் ஹாக்கி, ஏனெனில் பிரிட்டிஷ்காரர்களால் அங்கு ஹாக்கி வந்தது. நீங்கள் நன்கு அறிந்துள்ள இந்தியாவின் முக்கியமான 4 வீரர்களை உருவாக்கிய ஒரு சிறிய பகுதிதான். அதாவது இந்திய கேப்டனான MP கணேஷ், அதே போல சுமையா எனப்படும் இந்திய கோல்கீப்பர். அவர்களை உருவாக்கிய ஒரு சிறிய பகுதியே இந்த கூர்க் மக்கள், இந்த கொடவாஸ் என்று கூறப்படும் மக்கள். அத்லெட்டிக்ஸில் அஸ்வினி நாச்சு நீங்கள் கேட்டு காணலாம். மற்ற பி ஜூஷையுடன் ஏசியன் விளையாட்டுகளிலும் மற்ற ஏசியாட்களில், அதாவது தேசிய விளையாட்டுகளில் முதலிடம் பெற்றவர்கள் கூர்க் சமுதாயத்தில் சேர்ந்தவர்கள். பின்னர் அவர்களின் ஹாக்கி என்று கூறப்படும் ஆண்டில் ஒரு முறை ஒரு ஹாக்கி விழா உள்ளது. பண்டிகை உலகளாவிய பல ஹாக்கி வீரர்களும் ஹாக்கி கிளப்புகளும் அங்கே வந்து விளையாடுகின்றனர். அதாவது பிரிட்டிஷ் கற்றுக் கொடுத்தாலும் அவர்கள் மிகுந்த அத்லெட்டிக்ஸின் முன்னால் உள்ளனர். இந்த ஹாக்கியில் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். மிகுந்த உற்சாகம் உள்ளனர். அதே போல மிகவும் சக்தி வாய்ந்த நிர்வாகிகள். அங்கே பெண்கள் பிரிட்டிஷ்காரர்களுடன் பழைய உறவினாலும் அவர்கள் உண்மையில் கல்வி அறிவு பெற்றுள்ளனர். அங்கே பள்ளிகளும் பிரபலமாக உள்ளன. கோடகுடன் தொடர்புடைய, அதாவது நான் புரிந்து கொண்ட அளவில் கோடகின் கல்வி முறையே ஒரு மேற்கு நடையில் உள்ளது. அவர்கள் மக்களை அங்கு குழந்தைகளை கற்றுக் கொடுத்து அவர்கள் கலாச்சாரங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு புதிய தலைமுறைக்கு இதனை கையளிக்கின்றனர்.